Hello viewers, welcome to my YouTube channel. In the video la instant part la eppadi rajma masala pandradhendradha patti solla poren. முதல்ல ராஜ்மா பீன்ஸை ஊற வச்சுக்கணும். அது 78 hours ஊற வைக்கணும். இல்லைன்னா ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 3 hours சோக் பண்ணலாம். அதை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணி அதில் கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அதை பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டு லைட்டாக சாட்டே பண்ணுங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி போடணும். தக்காளி சின்னதாக இருந்தால் ஒரு 3 தக்காளி போடலாம். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும். அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, இதை போட்டு முதல்ல கலந்துருங்க. அதுக்கப்புறம் ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். இந்த எல்லா மசாலா பவுடரையும் போட்டு முதல்ல நல்லா அதை வதக்கிக்கணும். அப்போ ஊற வச்ச பீன்ஸை போடுங்க. அப்புறம் இந்த 1 கப்பு பீன்ஸுக்கு 2.5 கப்பு தண்ணி விடலாம். தண்ணி கம்மியாக விட்டிங்கன்னா அப்புறம் அதில் அடியில் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் அட்லீஸ்ட் 2.5 கப்பு தண்ணியாவது விடுங்க. விட்டுட்டு அதை கலந்துட்டு மூடிட்டு அந்த சாட்டை இது சீலிங் மோடில் போடணும். வெண்ட் மோடில் போடாமல் சீலிங் மோடில் போட்டுருங்க. இது வந்து நேச்சுரல் ரிலீஸில் தான் இருக்கணும். இதை செட் பண்ணும்போது பீன் சில்லி அந்த மோடில் வச்சு 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணணும். இதை குயிக் ரிலீஸ் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகட்டும். அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை கலந்துட்டு கொஞ்சமாக பீன்ஸை எடுத்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் கலந்தோன்னா கிரேவி வந்து திக்காக வரும். இதை ஒரு 2 நிமிஷம் சாட்டே மோடில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா வார்ம் மோடில் கூட வச்சு பண்ணலாம். அது ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே வெந்த பீன்ஸ் தான் அரைச்சி போட்டிருக்கோன்றதுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவ்வளவுதான். இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.